வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ 098 G-Star கம்பெனியுடைய 098 ஒரு மினி டிகோடர். ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், பட் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், பக்கா குவாலிட்டியோடு இருக்கும். மாடல் நம்பர் 098. இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் இந்த பாக்ஸில் இருக்கக்கூடியது. இந்த பாக்ஸில் இந்த கிட்டு தான் எல்லாமே வரும். அதில் இந்த மாதிரி ஒரு யூனிட் இருக்கும், பக்காவாக இருக்கும். இதை நம்ம டிட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது தனியாக 3 போர்ஷனாக பிரிச்சிடலாம். இந்த டிரைவ் செக்ஷன் தனியாக பிரிச்சிடலாம் டிகோடரை. இந்த மைக் ப்ளஸ் என்கோடர் தனியாக பிரிச்சிடலாம். இந்த டிஸ்பிளேவை தனியாக பிரிச்சிடலாம். இது நம்ம அசம்பிள் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையருடைய பேக் சைடில் வரக்கூடிய ஒரு பிளேட். இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாடுல் இருக்கு இல்லையா, பாருங்கள், பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு ஃபிட்டிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃபிட்டிங் பண்ண போகிறோம். ஓகே, லைக் திஸ், இந்த மாதிரி. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நாம் இப்போது ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். இந்த ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனில் முதல்ல ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு சொல்லியாச்சு. இந்த பிக்சரில் இல்லாத வேறு என்ன தேவை, இந்த பிக்சரில் என்னென்ன இருக்குது, ஒரு பக்கா ரிமோட் இருக்குது, கனெக்டிங் ஒயர்ஸ் கேபிள் எல்லாமே இருக்குது, போர்டு பிளேட்டு ப்ளஸ் மைக் ப்ளஸ் என்கோடர். இது ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வேணும். சரி, இது மட்டும் இருந்தால் போதுமா, அசம்பிள் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ அதனுடைய ஒயரிங் டயக்ராம்லாம் தெரியணும். இதில் ஒவ்வொரு இந்த காம்பனன்ட்ஸினுடைய ஒர்க்கு என்னன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். பெரும்பாலும் நம்மளதில் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஆன்லைனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, எல்லாருமே நியூ கமர்ஸ், எல்லாருமே பிகினர்ஸ். எல்லாருக்குமே ஒரு ஆசை, ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் ரிமோட் கண்ட்ரோலோட லோ பட்ஜெட்டில் அசம்பிள் பண்ணணும். அதுதான் முக்கியம். மார்க்கெட்டில் இப்போ ஆம்பிளிஃபையர்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரேட்டில் இருக்கும். பட் நாமளே ஓனாக அசம்பிள் பண்ணும்போது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நாம் இன்னொருத்தருக்கு அசம்பிள் பண்ணி தரலாம். ஒரு மணி மேக்கிங்காக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் அவங்களுக்கெல்லாம் நம்ம அசம்பிள் பண்ணி தரலாம். எப்போனா நாம் ஒன்று அசம்பிள் பண்ணால் மட்டும்தான், நாம் ஒன்று அசம்பிள் பண்ணும்போது தான் அதில் இருக்கிறோடைய ட்ரையல் அண்ட் எரர், அந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் தெரியும். அதுக்காக தான் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் சர்வீஸ் இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இப்போது இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டோம் இல்லையா, இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு பவர் ஆம்பிளிஃபையர். நமக்கு தேவை 5.1 ஆம்பிளிஃபையர், அதாவது 6 சேனல். இதில் 6 சேனல் அவுட்புட் வெளியே வரும். இது பவர் ஆம்பிளிஃபையர், 400 வாட்ஸ் பவர் ஆம்பிளிஃபையர். 50 மொத்தம் டோட்டலாக 200. இது ஒரு 100 வாட்ஸ், இது ஒரு 100 வாட்ஸ், டோட்டலாக 400 வாட்ஸ். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். ஹம் வராது, நாய்ஸ் வராது, வேறு எந்த விதமான இன்டர்ஃபரன்ஸ் வராது. ஓகேங்களா? நல்ல குவாலிட்டி பக்காவாக இருக்கும். இன்னைக்கு லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்த கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் தான். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர்ல எல்லா பவர்ஸும் வந்துருச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் பவர் சப்ளை இங்கே கொடுத்தா போதும், 12 to 24 வோல்ட் கொடுக்கலாம். சிக்னல் இன்புட்டுக்கு இந்த சாக்கெட், ஒயர் கனெக்டர் வந்துடும். கெய்னர் இருக்குது, 6 ப்ரீசெட் இருக்குது. இதை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான லெவலில் கெயினை கூட்டலாம், குறைச்சிக்கலாம் தேவைப்பட்டா. இது பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதுதான் அதனுடைய மதர் போர்டு, டிகோடர் போர்டு. அதில் பார்த்தீங்கன்னா அது ப்ளூடூத் இன்ஃபர்மேஷன், இது HDMI AAC இன்புட் இருக்குது, AX1 AX2 இது AX3, 2 சேனல் 5.1 சேனல் அனலாக் ஆடியோ உள்ளே கொடுத்து நாம் அது ரிமோட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த சாக்கெட் வழியாக தான் உங்களுக்கு 6 சேனல் அவுட்புட் வரும். 5.1 அனலாக் சிக்னல் அவுட்புட் வரும். இது ஆக்சிலரி மோடு செலக்டர். இந்த சாக்கெட் டிஸ்பிளேக்கு போகிற யூனிட். பவர் சப்ளை 9 வோல்ட் டிசியிலிருந்து 24 வோல்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணும். எக்ஸ்டர்னல் 5.1 கொடுக்குறதா இருந்தால் இந்த சாக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில் மைக் இன்புட் சாக்கெட்டு இதில் கொடுத்துக்கலாம். சூப்பர் குவாலிட்டியான ஒரு மாடுல். ஓகே, இது இந்த மதர் போர்டு. தென் அடுத்தபடியாக டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கனெக்டர் இங்கே இருக்குது, ஐஆர் ரிமோட் இருக்குது. இந்த டிஸ்பிளேவோட பயாஸ் கொடுக்கக்கூடிய சாக்கெட், என்கோடரோட சாக்கெட் இருக்குது. நான் பார்த்துட்டு இருக்கிறது 098 மாடுல். அடுத்தபடியாக இதனுடைய வரக்கூடிய ஒரு பக்கா ரிமோட். இந்த ரிமோட்டில் என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ரிமோட்டை வச்சா சொல்லிடலாம். இந்த ரிமோட் 2 விதமான மாடலுக்கு மேட்சிங்காக கொடுத்துருக்கு. இந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா
நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த போர்டில் இந்த ப்ரொவிஷன் இல்லை, ஆனால் இந்த ரிமோட் அதுக்கும் மேட்சிங்காக இருக்கும். ஆப்டிக்கல்லாம் இந்த பட்டன் அமுக்கணும். இதை கோஆக்சியல்லாம் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஆர்க் 1 2 கனெக்ஷன் இருக்குது, அதுக்கு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். ஆக்சிலரி 1 ஆக்சிலரி 2 ஆக்சிலரி 3க்கு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். யூஎஸ்பி மோடுக்கு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். பிடி ப்ளூடூத் இந்த மோடுக்கு இது பண்ணணும். அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, நீங்கள் சிக்னல் இன்புட் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், இம்மிடியேட்டாக அந்த மோடுக்கு மாறிக்கும். வால்யூம் ப்ளஸ்ஸு, வால்யூம் மைனஸ், நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ், பாஸ், ப்ளே பட்டன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எஃப்எம் இம்மிடியேட்டாக செலக்ட் ஆகிக்கும். இந்த ப்ரெஸ் பண்ணோன்னே எஃப்எம் செலக்ட் ஆகிக்கும். ஓகே, இது ஏசி திரிங்கிறது அந்த 5.1 சொன்னோம் இல்லையா, அது இன்புட் கொடுக்குறதுக்குண்டான செலக்டர். இதில் எம் வால்யூம் மைனஸ் இருக்கு இல்லையா, மைக் வால்யூம் ப்ளஸ்ஸு, மைக் வால்யூம் மைனஸ், மைக்கோட எக்கோ ப்ளஸ்ஸு, எக்கோ மைனஸ், 2 சேனலா, 2.1 சேனலா, 5.1 சேனலா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இதன் மூலிமா செலக்ட் பண்ணிக்க முடியும் இந்த சுவிட்ச் மூலிமா. இதில் மியூட் பட்டன். அப்புறம் இந்த சேனல் இருக்கு இல்லையா, அந்த சேனலில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் 2 இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டினுடைய ப்ளஸ் மைனஸ் வால்யூமை கூட்டலாம் குறைச்சிக்கலாம். அதேமாதிரி சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டினுடைய ப்ளஸ் மைனஸ் கூட்டலாம் குறைச்சிக்கலாம். இப்போ சரவுண்டோட வால்யூம் கூடுதலாக வேணும், குறைவாக வேணும்னா இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரோட ப்ளஸ் மைனஸ் கூட்டலாம் குறைச்சிக்கலாம். பாருங்களேன், ஒரே ரிமோட்டில் காம்பேக்டாக எல்லாமே வந்துருச்சு. ட்ரிபிள், டோட்டலாக ட்ரிபிள் கூட்டலாம் குறைச்சிக்கலாம். டோட்டலாக பாஸ் கூட்டலாம் குறைச்சிக்கலாம். சப்போட ப்ளஸ் மைனஸ் கூட்டலாம் குறைச்சிக்கலாம். இதுதான் இந்த ரிமோட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம். இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காமன்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் பேக் பிளேட்டு. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் என்ன கொடுத்துருக்கு, இதில் வந்து உங்களுக்கு வந்து பாருங்களேன், இதில் வந்து ஒரு டிஸ்பிளே, இது வந்து மதர் போர்டு, பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ப்ளஸ் மைனஸ், இதில் ஒரு ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்றோம். மீதியெல்லாம் இந்த ஒயர் கார்டு வழியாக உள்ளே வந்துடும். இந்த டிஸ்பிளேக்கெல்லாம் தனியாக நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. என்கோடர் எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்கு. இந்த படம், இந்த பிக்சர், இந்த வயரிங் டயக்ராம் இருந்துச்சுன்னா யார் வேணால் ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வர முடியும். ஓகேங்களா? இப்போது பார்த்தீங்க இல்லையா, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே போதுமானது. இப்போ இந்த வயரிங்கே போதுமானது. நம்ம ரிமோட்லேயே என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு, சப்பு, சென்டர் கூட்டலாம் குறைச்சிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இதே போதும். ஒருவேளை கஸ்டமர்ஸ் எனக்கு ரிமோட்டும் ஒர்க் பண்ணணும், மேனுவலும் ஒர்க் பண்ணணும்னு கேட்டானா என்ன பண்ணணும் அப்படின்னா, பாருங்க, இதுதான் இந்த சர்க்கியூட். இதில் வந்து 6 மானோ கண்ட்ரோல் கொடுத்துருக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம், 6 சேனலுடைய பிரைட்னஸ் கூட்டலாம். இது 6 சேனலுடைய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனல்லையும் கூட்ட முடியும், குறைக்க முடியும். ஓகே, தென் அடுத்தபடியாக என்ன பண்ணணும்னா, இதில் மாஸ்டர் கண்ட்ரோல் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும், இதுதான் கொடுத்துருக்கோம். மதர் போர்டு, பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு, டிஸ்பிளே போர்டு, இந்த இடத்துல வந்து இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் ஒவ்வொரு சேனலுக்கு இருக்குது. இது வந்து கம்பைன் கண்ட்ரோல், மாஸ்டர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணால் அட் அ டைமில் வால்யூம் கூட்டலாம் குறைக்கலாம். இதில் நம்ம ரிக்வஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், ஃப்ரண்ட் லெஃப்டோ சரவுண்ட் லெஃப்டோ கூட்டெல்லாம் குறைக்கலாம், இந்த மாதிரி செய்ய முடியும். இது கொடுத்துருக்கோம். இதெல்லாம் அசம்பிள் பண்ணி ஒரு கிட்டு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். இப்போ தான் ஒரு ப்ராக்டிக்கல் பாருங்கள். இது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட் ஸ்பீக்கர், சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்டரு, சப்பு இங்கே இருக்குது. சப் லைக் திஸ் பாருங்கள், இந்த இடத்துல சப் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. மொத்தம் 6 சேனல் அவுட்புட். இதில் பவர் ஆம்பிளிஃபையர், கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர், இந்த இடத்துல இருக்கிறது மாஸ்டர் கண்ட்ரோல், இந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கெல்லாம் இண்டிவிஜுவல் கண்ட்ரோல், மானோ கண்ட்ரோல். 6 கண்ட்ரோல் இருக்குது. வேணும்னா 6 சேனலில் உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அதை மேனுவலாக கூட்டலாம் குறைச்சிக்கலாம். பாருங்கள், இதான் டிஸ்பிளே வந்து ப்ளூடூத் மோடில் இருக்குது. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டேன், கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக தெரியணுங்கிறதுக்காக
இந்த இடத்துல மதர் போர்டு. இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல இப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க. இந்த கேமராக்குள்ள ஸ்பீக்கர்லாம் கொண்டு வரணுன்றதுக்காக டைனிட்டினுடைய 4 இன்ச்சு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 5 சேனலுக்கு, ஒரு சேனலுக்கு ஒரு சப் யூஸ் பண்ணியிருக்கேன். பவர் சப்ளை ஜஸ்ட் 12 வோல்ட் 5 ஆம்பியர் கொடுத்துருக்கேன். ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக தான். ஆக்சுவலாக 400 வாட்ஸ் அவுட்புட்னா 800 வாட்ஸ் பவர் சப்ளை இருக்கணும். அட்லீஸ்ட் 400 வாட்ஸாவது இருக்கணும். ஆனால் இந்த வாட்ஸ் பவர் அப்படிங்கிறது நாம சிக்னல் கொடுக்கக்கூடிய லெவலை பொறுத்து தான் இருக்கு. சிக்னலே கொடுக்கல அப்படின்னா எந்த வாட்ஸும் கன்சியூம் ஆகாது. ஓகேவா? சரி, இப்படிதான் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். இதனுடைய கனெக்டிங் ஒயர்ஸ் எல்லாமே வந்துடும். பாருங்க, டோட்டலாக ஒரு 5.1 ரிமோட்டோட அசம்பிள் பண்ணணும். வித் மேனுவலோட வித் மாஸ்டர் கண்ட்ரோலோட நான் பண்ணியிருக்கேன். இந்த இண்டிவிஜுவல் கண்ட்ரோல்ஸ் இல்லாமல் மாஸ்டர் கண்ட்ரோலும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக கூட கனெக்ட் பண்ணலாம். சூப்பராக ஒர்க் பண்ணும். ஏன்னா இந்த ரிமோட்டில் வந்து கம்ப்ளீட் ரிமோட்டில் வந்துருச்சு. இந்த இண்டிவிஜுவல் சேனல்ஸ் எல்லாமே கூட்டெல்லாம் குறைச்சிக்கலாம். எல்லாமே ரிமோட்டில் வந்திருக்கு. நான் ஏற்கனவே ரிமோட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? சரி, இப்போது நான் ஒரு கனெக்டிவிட்டி பண்ணிக்கிறேன், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. அதுக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்போன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பம் உள்ளவங்க எலக்ட்ரானிக் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீ வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸினுடைய ஹார்ட்வேர்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸினுடைய இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் இனி வாழவே முடியாது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் அவசியம் தேவை. ப்ராடக்ட் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. எலக்ட்ரானிக்கில் ஒரு ப்ராடக்ட் கூட வீட்டில் இல்லைன்னு காலம் போய் 10 ப்ராடக்ட் வீட்டில் இருக்கக்கூடிய காலமாக மாறிடுச்சு. நீங்களும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். நடத்தக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே எந்தவித ஒளிமுறையும் இல்லாமல் இருக்கும். யார் வேணா எளிதில் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டுக்குள்ள வர முடியும், வரணும். ஓகேங்களா? சரி, இப்போ பார்க்கலாமா? நான் இப்போ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஒரு மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்கலாம். நல்ல மெலோடிஸா பாருங்க. மாஸ்டர் கண்ட்ரோல், ஃபுல்லாக குறைக்கலாம், ஃபுல்லாக குறைக்க முடியும், ஃபுல்லாக கூட்ட முடியும். சப் வால்யூம் கூட்டலாம், குறைக்கலாம். தனித்தனியாக வால்யூம் கூட்டலாம், குறைக்கலாம். இப்போ என்ன பண்றேன், இப்போ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் 32 மேக்ஸிமம், சரவுண்ட் லெஃப்ட் கூட்ட முடியும், குறைக்க முடியும். ட்ரிபிள் மைனஸ் பண்ண முடியும். ட்ரிபிள் மைனஸ்ல வரும், -7 வரைக்கும். ட்ரிபிள் +7. இப்போ சென்டர் பாஸ் பேஸ் வந்து மேக்ஸிமம் 7, பேஸ் மைனஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ எஃப்எம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிரஸ். போடும்போதும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஆண்டனா கனெக்ஷன் கொடுக்கல, வால்யூம் குறைச்சிடுறேன். இப்போ மேனுவலாவும் கூட்ட முடியும். இப்போ வால்யூம் மாதிரி ரைஸ் பண்றேன். மார்ச் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. வால்யூம் கூட்ட முடியும், குறைக்க முடியும். எஃப்எம் கிளாரிட்டி பக்கா கிளாரிட்டியா இருக்கு. ஏன்னா அதுல ஐசி அந்த மாதிரி, ப்ராசஸர் அந்த மாதிரி. ஆண்டனா கனெக்ஷன் கொடுக்காமே இன்டோர்ல நல்ல குவாலிட்டியா ஆடியோ வருது. அப்போ எஃப்எம் கிளாரிட்டி நல்லா இருக்கும். மேனுவல் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரிமோட்லயும் எல்லா சேனலையும் கூட்டலாம், குறைச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்கு நான் போறேன். மறுபடி வால்யூம்
காலேஜ், சேலம் காலேஜ் ஆஃப் இன்னொரு சேனல் வாய்ந்த ரோபோட்டிக் பஸ் ஹாஸ்பிட்டல் சேலம் மற்றும் தீக்காயம் கை விபத்துக்கு அதிநவீன இப்போ மறுபடியும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பார்க்கலாம். ஒரு சாங் ஒன்று கனெக்ட் பண்ணுறேன். சப்பு மீட் பட்டன் பிரஸ் பண்ணுறேன். பின் ட்ராப் சைலண்ட், எந்த மாதிரியான ஹம் நாய்ஸ் டிஸ்டார்ஷன் எதுவுமே இல்லை. படு கிளியராக இருக்குது. மீட் ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்போ வால்யூம் குறைச்சிடுறேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பட்டன் இருக்குது 2.0 இருக்குது, அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், 2 சேனல் மட்டும், 2 சேனல் லெஃப்ட் ரைட் மட்டும். அப்போது ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் வால்யூம் மட்டும் குறைச்சிட்டேன். அடுத்தது பட்டன் இப்போது 2லேருந்து 2.1 வந்திருக்கு. 2.1 சப்பு சேர்ந்துக்கும். அப்போது இந்த ரிமோட்டில் இருக்கக்கூடிய 2 அல்லது 2.0 அல்லது 2.1 அல்லது 5.1 3 ஆப்ஷன் இருக்குது. 2 சேனல் வேணாலும் பாட்டு கேட்டுக்கலாம். 2.1 வித் சப்போர்ட் வேணாலும் பாட்டு கேட்டுக்கலாம். 5.1 வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். மீட் பட்டன் ரிலீஸ் பண்ணிடுறேன். அடுத்து நான் 5.1 பட்டன் பிரஸ் பண்றேன். 5.1 வந்திருக்கு. எல்லா சேனல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஓகே சரி இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 6 சேனல் அவுட்புட் வர முடியும். எப்போ பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா இந்த யூனிட் இருந்தால் போதும், இந்த டிரைவ் யூனிட் வேணும், இந்த டிஸ்பிளே இருந்தால் போதும். வேணும்னா மேனுவல் வேணால் கொடுங்க, இல்லை இந்த மேனுவல் எடுத்துருங்க, வேண்டாம். டைரக்ட் லிங்க் பண்ணால் கூட சூப்பராக ஒரு 5.1 வித் ரிமோட்டோட ஒரு டிஜிட்டல் ஆடியோ நீங்கள் கேட்க முடியும். தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.